மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பவள விழாவை கொள்கை கூட்டணியுடன் கொண்டாடுவோம், தொண்டர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மடல். பாரா ஒலிம்பிக்கில் பதக்கங்கள் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு 5 கோடி காசோலைகளை வழங்கி வாழ்த்தினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும், மதிமுக உயர்நிலை குழு கூட்டத்தில் தீர்மானம். ஜம்மு காஷ்மீரில் 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. நீட் தேர்வு மோசடிகளை தடுக்க அமைக்கப்பட்ட குழு அறிக்கை தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரி உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு மனு. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி, இன்று இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. அண்ணா பிறந்த மண்ணில் பவள விழாவை கொள்கை கூட்டணியுடன் கொண்டாடுவோம் என திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதிய மடலில் கடந்த 17ஆம் தேதி சென்னை நந்தனத்தில் திமுக பவள விழா எழுச்சியுடன் கொண்டாடி மகிழ்ந்த நிலையில் பேரறிஞர் அண்ணாவை தந்த காஞ்சி மண்ணில் மற்றொரு விழாவுக்கு அழைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். திமுகவுடன் இணைந்து கொள்கை கூட்டணி அமைத்துள்ள இயக்கத்தினரையும் இணைத்து விழா எடுக்க வேண்டும் என்பதால் தான் வரும் 28ஆம் தேதி அண்ணா பிறந்த காஞ்சி மண்ணில் பவள விழா கொண்டாடப்படுவதாக தெரிவித்துள்ளார். திராவிட கழகத்தின் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, மதிமுக தலைவர் வைகோ, விசிக தலைவர் திருமாவளவன், மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கி சிறப்பிக்க இருப்பதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டிற்கான நிதியை பெற வரும் 26, 27 ஆகிய நாட்களில் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்திக்க இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழை போல இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மொழியும், தமிழரை போல இந்தியாவில் வாழும் ஒவ்வொரு இனமும், தமிழ்நாட்டை போல இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலமும் தங்களின் உரிமைகளை நிலைநாட்டுவதே ஜனநாயகத்தை பாதுகாக்கும் என்பதை உணர்ந்து இருக்கிறார்கள் எனவும், இதுதான் 75 ஆண்டுகால திமுகவின் இந்திய அளவிலான தாக்கம் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். பாரா ஒலிம்பிக்கில் பதக்கங்கள் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு உயரிய ஊக்கத்தொகையாக மொத்தம் 5 கோடி ரூபாய்க்கான காசோலைகளை வழங்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் 2024 பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்கள் வென்ற விளையாட்டு வீராங்கனைகள் துளசிமதி, நித்யஸ்ரீ, மணிஷா மற்றும் விளையாட்டு வீரர் மாரியப்பன் ஆகியோருக்கு உரிய ஊக்கத்தொகையாக மொத்தம் 5 கோடி ரூபாய்க்கான காசோலைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மேலும் 2023, 2024ஆம் ஆண்டிற்கான பட்டு மற்றும் பருத்தி ரகங்களில் சிறந்த கைத்தறி நெசவாளர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட 6 விருதாளர்களுக்கு பரிசு தொகையாக 20 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். அதேபோல் சிறந்த வடிவமைப்பாளர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட 3 வடிவமைப்பாளர்களுக்கு பரிசு தொகையாக 40,000 ரூபாய்க்கான காசோலைகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களையும் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். போட்டித் தேர்வு மூலம் சிறந்த இளம் வடிவமைப்பாளர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட 3 வடிவமைப்பாளர்களுக்கு பரிசு தொகையாக 2.25 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என மதிமுக உயரிய நிலை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயர்நிலை குழு கூட்டம் தலைமை நிலையம் தாயகத்தில் கழக அவைத்தலைவர் ஆடிட்டர் ஆர். அர்ஜுன்ராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. கழக பொதுச் செயலாளர் வைகோ எம்பி, பொருளாளர் மு. செந்திலதிபன், முதன்மை செயலாளர் துரை வைகோ எம்பி, துணை பொதுச் செயலாளர்கள் மல்லை சி.ஏ. சத்யா, செஞ்சி ஏ.கே. மணி, ஆடுதுறை முருகன், திமு ராசேந்திரன், டாக்டர் ரொகையா உள்ளிட்ட உயர்நிலை குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். முதலாவதாக நடைமுறைக்கு சாத்தியமற்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என்று மதிமுக வலியுறுத்துவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இரண்டாவதாக இந்திய அரசு இலங்கையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அனுராகுமார திசாநாயக்க அரசுடன் தமிழ்நாட்டு மீனவர்களின் உரிமைகளை நிலைநாட்டவும், கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களை மீட்கவும், இலங்கை நீதிமன்றம் தமிழக மீனவர்கள் மீது விதித்துள்ள அபராதம், சிறை தண்டனை போன்றவற்றை ரத்து செய்யவும் அறிவுறுத்த வேண்டும் என மதிமுக உயர்நிலைக்குழு வலியுறுத்துவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மூன்றாவதாக இலங்கையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு ஈழத் தமிழர்களின் அரசியல் உரிமை, வாழ்வுரிமையை பாதுகாக்க இந்திய அரசு தேவையான தக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மதிமுக வலியுறுத்துவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நான்காவதாக ஒன்றிய அரசு புள்ளியியல் நிலைக்குழுவை கலைத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேலும் தாமதமாகும் சூழலை திட்டமிட்டு ஏற்படுத்தி வருவது
ஏற்கதல்ல எனவும் ஒன்றிய அரசு உடனடியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை தொடங்க வேண்டும் என்று மதிமுக உயர்நிலைக்குழு கேட்டுக் கொள்வதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஐந்தாவதாக, தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு ஊக்கமுடன் செயல்படும் தமிழ்நாடு அரசுக்கு மதிமுக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆறாவதாக, அரசமைப்பு சட்டத்தின் பெயரால் பதவியேற்றுள்ள ஆளுநர் RN ரவி பொறுப்பில் நீடிக்க தகுதியற்றவர் எனவும் உடனடியாக அவரை குடியரசுத் தலைவர் ஆளுநர் பொறுப்பில் இருந்து விடுவிக்க வேண்டும் என மதிமுக வலியுறுத்துவதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இறுதியாக, வக்ஃபு வாரிய சொத்துக்கள் இனி இஸ்லாமியரிடமிருந்து பறிக்கப்படுவதற்கான சட்டப்பூர்வமான வேலையை பாசிச மோடி அரசு தொடங்கி இருப்பதற்கு மதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. மோடி அரசுக்கு ஆதரவு நல்கி வரும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் இருவரும் மத நல்லிணக்கத்தை சிதைத்து நாட்டின் பன்முகத்தன்மையை ஒழித்து கட்டும் RSS பாஜகவின் முயற்சிக்கு துணை போகக்கூடாது என்று மதிமுக வலியுறுத்துவதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் மொத்தமுள்ள 90 தொகுதிகளுக்கு செப்டம்பர் 18, 25, அக்டோபர் 1 ஆகிய தேதிகளில் 3 கட்டங்களாக தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்ட 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்ட பின்னர் நடைபெறும் தேர்தல் என்பதால் இந்த தேர்தல் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தேர்தலில் பாஜகவும் மக்கள் ஜனநாயக கட்சியும் தனித்து போட்டியிடுகின்றன. காங்கிரசும் தேசிய மாநாட்டு கட்சியும் கூட்டணி அமைத்து களமிறங்கியுள்ளன. செப்டம்பர் 18ஆம் தேதி 24 தொகுதிகளில் முதல் கட்ட தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்தது. இதைத் தொடர்ந்து காஷ்மீர், பள்ளத்தாக்கு மற்றும் ஜம்முவில் தலா 3 மாவட்டங்களில் உள்ள 26 தொகுதிகளில் நடைபெறவுள்ள 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று முன்தினம் மாலையுடன் ஓய்ந்தது. இந்நிலையில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா, காஷ்மீர் மாநிலம் காங்கிரஸ் தலைவர் தாரிக் ஹமீத் உள்பட 239 வேட்பாளர்கள் களத்தில் உள்ள இந்த தேர்தலில் பொதுமக்கள் வாக்களிப்பதற்காக 3502 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அனைத்து பூத்களிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதன் ஒரு கட்டமாக பல இடங்களில் பாதுகாப்பு படையினர் விடிய விடிய வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். 2ஆம் கட்ட தேர்தலில் சுமார் 25 லட்சம் வாக்காளர்கள் ஜனநாயக கடமையாற்ற தகுதி பெற்றுள்ளனர். நீட் தேர்வு மோசடிகளை தடுக்க அமைக்கப்பட்ட குழு அறிக்கையை தாக்கல் செய்ய மேலும் 3 வாரம் அவகாசம் கோரி ஒன்றிய அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த மே மாதம் 5ஆம் தேதி நடைபெற்றது. இத்தேர்வில் வினாத்தாள் கசிவு உட்பட பல்வேறு குளறுபடிகள் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக பீகார், ஜார்க்கண்ட், குஜராத், ராஜஸ்தான், டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த வழக்குகள் CBIக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே நீட் தேர்வு நடத்தும் தேசிய தேர்வு முகமையை சீரமைக்கவும், நீட் தேர்வை குளறுபடி இல்லாமல் நடத்த பரிந்துரை வழங்கவும் இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் 7 நபர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. இந்த சூழலில் நீட் தேர்வு மோசடிகளை தடுக்க அமைக்கப்பட்ட குழு செப்டம்பர் 30ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் நீட் தேர்வு மோசடிகளை தடுக்க அமைக்கப்பட்ட குழு அறிக்கை தாக்கல் செய்ய மேலும் 3 வாரம் அவகாசம் கோரி உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. அந்த மனுவில் மாணவர்கள், கல்வியாளர்களிடம் இருந்து 37,000 கருத்துக்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அதனை ஆய்வு செய்து இறுதி பரிந்துரை தயாரிக்க அக்டோபர் 21ஆம் தேதி வரை அவகாசம் வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. நீங்கள் இந்தியாவுக்கு அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் பாஜகவால் உருவாக்கப்பட்ட இந்த அநீதியின் பிரமை உடைத்து ஜம்மு காஷ்மீரை வளமான பாதையில் கொண்டு செல்லும் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஜம்மு காஷ்மீர் உங்கள் உரிமைகள் மற்றும் செழிப்புக்காக இந்தியாவுக்கு வாக்களியுங்கள் என குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் இந்தியாவுக்கு அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் பாஜகவால் உருவாக்கப்பட்ட இந்த அநீதியின் பிரமை உடைத்து ஜம்மு காஷ்மீரை வளமான பாதையில் கொண்டு செல்லும் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். நடிகைக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் நடிகரும் கேரள மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி MLAவுமான முகேஷ் கைது செய்யப்பட்டார். மலையாள திரையுலகில் நடிகைகள் பாலியல் தொல்லையை எதிர்கொண்டதாக ஹேமா கமிட்டி அறிக்கையை சமர்ப்பித்தது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் நடிகரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி MLAவுமான முகேஷ் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக நடிகை ஒருவர் கேரள போலீசில் புகார் அளித்திருந்தார். இதன் பேரில் கொச்சியில் சிறப்பு விசாரணை குழு முன் முகேஷ் ஆஜரானார். சுமார் 3.5 மணி நேரம் அவரிடம் சிறப்பு விசாரணை குழுவினர் விசாரணை நடத்தி அவரை கைது செய்தனர்.
ஏற்கனவே இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் அவருக்கு முன்ஜாமீன் அளித்ததால் மருத்துவ பரிசோதனைக்கு பின் முகேஷ் விடுவிக்கப்பட்டார். இதனிடையே பாலியல் புகாரில் சிக்கிய மலையாள நடிகரும் நடிகர் சங்க பொதுச் செயலாளருமான சித்திக்கின் இடைக்கால ஜாமீன் மனுவை கேரள உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. ஜம்மு காஷ்மீர் 2வது கட்ட தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் வாக்காளர் அனைவரும் வாக்களித்து ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்ற வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலின் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் அனைவரும் வாக்களித்து ஜனநாயகத்தை வலுப்படுத்த வேண்டும் என பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் முதல் முறையாக வாக்களிக்க உள்ள இளைஞர்களுக்கு வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். இதேபோல் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் தீவிரவாதம் இல்லாத மற்றும் வளர்ந்த ஜம்மு காஷ்மீரை உருவாக்க அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் உள்ள இளைஞர்களின் எதிர்காலம், பெண்களின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிப்புடன் செயல்படும் அரசாங்கத்திற்கே மக்கள் வாக்களிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு உருவாகி இருப்பதை அடுத்து இன்று தமிழகத்தின் பல பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதால் வட தமிழகத்தில் சில பகுதிகளிலும், தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை மண்டல வானிலை ஆய்வு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தின் சில பகுதிகளில் அதிக வெப்பம் இருக்கும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவின்படி சென்னை மணலியில் அதிகபட்சமாக மழை பதிவாகியுள்ளது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி லட்டு விவகாரத்தில் தனது கருத்துக்களை பவன் கல்யாண் தவறாக புரிந்து கொண்டுள்ளதாக நடிகர் பிரகாஷ்ராஜ் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளார். அதில் தான் வெளிநாட்டில் படப்பிடிப்பில் இருப்பதாகவும், இங்கிருந்து தான் ஊர் திரும்பியதும் உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறேன் எனவும், அதுவரை எனது பழைய பதிவை படித்து பார்த்து அதில் கூறியதை புரிந்து கொள்ளுங்கள் என கேட்டுக் கொண்டுள்ளார். శ్రీ పవన్ కళ్యాణ్ గారు, నేను ఇప్పుడే మీ ప్రెస్ మీట్ ని చూశాను. నేను చెప్పిందేంటి, మీరు దాన్ని అపార్థం చేసుకుని తిప్పుతున్నదేంటి? నేను ఇప్పుడు విదేశాల్లో షూటింగ్ లో ఉన్నాను. 30వ తారీఖు తర్వాత వచ్చి మీ ప్రతి మాటకి సమాధానం చెప్తాను. ఈ మధ్య మీకు వీలైతే నా ట్వీట్ ని మళ్ళీ చదవండి, అర్థం చేసుకోండి ప్లీజ్. தமிழகத்தில் மூடப்படவுள்ள டாஸ்மாக் மதுபான கடைகள் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. விரைவில் மூடப்படும் கடைகள் பட்டியல் வெளியிடப்படும் என வீட்டு வசதி மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் சு முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு முத்தம்பாளையம் பகுதியில் பெரும்பள்ளம் ஓடையில் ஆகாய தாமரையை அகற்றும் பணி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட வேண்டும் என்பதில் தங்களுக்கு கொள்கை ரீதியாக மாறுபட்ட கருத்து கிடையாது என தெரிவித்தார். மேலும் ஒரே நாளில் மது கடைகளை மூடினால் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் என்பதால் படிப்படியாக மது கடைகளை மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். முன்னாடி ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறமெல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்கணும்னு கேட்பீங்க. அதனால கவர்மெண்ட் வந்து ரொம்ப பேலன்ஸ்டா அவங்கள நம்ம இந்த பழக்கத்திலிருந்து வெளியில் கொண்டு வரணும், அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. சில கிராமங்களில் போய் பேசுகிறாங்க, போய் பேசி இந்த கடை இங்கே வேண்டாம், நீங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்திட்டையும் பேசுங்க, இந்த மாதிரியெல்லாம் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம் பல விதமாக. அதனால் இப்போ க்ளோஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் க்ளோஸ் பண்ண பின்னாடி எனக்கு நடக்கிற விஷயங்கள் நம்ம எப்படி கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரோம். தலைவர் அவர்கள் வந்த பின்னாடி ஒவ்வொரு ஆய்வுலையும் எந்தெந்த இடத்த நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்கன்னு எங்ககிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் அந்த மாதிரி இடங்களை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறோம், அது மாதிரி கொடுத்து கொண்டிருக்கிறோம். தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலந்தால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கோடிக்கணக்கில் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை எச்சரித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூரை சேர்ந்த காமராசு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் தாமிரபரணி ஆற்றின் கரையில் பழமையான மண்டபங்கள், படித்துறைகள் ஏராளமாக உள்ளதாகவும், அவற்றை பழமை மாறாமல் புதுப்பிக்குமாறும், ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுத்து சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கவும், ஆற்றை தூய்மையாக பராமரிக்குமாறும் உத்தரவிட வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுவாமிநாதன், பி புகழேந்தி ஆகியோர் தாமிரபரணி ஆற்றின் தூய்மையை பாதுகாக்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் அது கூவமாக மாறிவிடும் என்றும் வேதனை தெரிவித்தனர்.
ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை முற்றிலும் தடுக்க வேண்டும் என அறிவுறுத்திய நீதிபதிகள், மாநகராட்சி, உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் ஒரு சொட்டு கழிவுநீர் கூட கலக்கக்கூடாது என்றும் இதற்கு தேவையான நடவடிக்கைகளை உள்ளாட்சி அமைப்புகள் எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். கழிவுநீர் கலந்தால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கோடிக்கணக்கில் அபராதம் விதிக்கப்படும் என்று நீதிபதிகள் எச்சரித்தனர். கழிவுநீர் கலப்பதை தடுக்க என்ன வழி என்பது குறித்து பொதுப்பணித்துறையின் நெல்லை நீர்வள ஆதார பொறியாளர் வரும் 26ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தனர். மயிலாடுதுறையில் சுங்கச்சாவடி கட்டணங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி தொழிலாளர் சம்மேளனம் சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை பழைய பேருந்து நிலையம் அருகில் சாலை போக்குவரத்து தொழிலாளர் சம்மேளனம் சார்பில் மாவட்ட தலைவர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் புதிய மோட்டார் வாகன சட்டம் 2019 திரும்பப் பெற வேண்டும், பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் விலைகளை குறைத்திட வேண்டும், டோல்கேட் கட்டணங்களை வாபஸ் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஓட்டுநர்கள் பலர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தலைமை ஆசிரியர்கள் பணியிடை நீக்கம் செய்வதை கைவிட வலியுறுத்தி தலைமை ஆசிரியர்கள் சங்கம் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தின் சார்பாக மாவட்ட தலைவர் பிச்சைக்காரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது கடந்த ஓராண்டாக சிறு சிறு பிரச்சனைகளை காரணம் காட்டி தொடர்ச்சியாக மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களை பணியிடை நீக்கம் மற்றும் இடமாறுதல் செய்வதை கைவிட வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் அடிப்படை பணியாளர்கள் உடனே நியமிக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமை ஆசிரியர்கள் அனைவரும் கருப்பு பட்டை அணிந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சோளிங்கரில் போதைப் பொருட்கள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தனியார் பள்ளி சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் வளாகத்தில் நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது, போதைப் பொருட்களை ஒழிக்க அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என விழிப்புணர்வு வாசகங்கள் பொருந்திய பதாகைகள் ஏந்தி மாணவர்கள் கோஷங்கள் எழுப்பி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் ராஜலட்சுமி, காவல் ஆய்வாளர் பாரதி, வட்டார மருத்துவ அலுவலர் கோபிநாத், ஆசிரியர்கள், மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். செங்கம் அருகே ஆடு மேய்க்க சென்ற 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சகோதரர்கள் உட்பட 3 பேரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர் 15 வயது சிறுமி. அங்குள்ள அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த சிறுமி அதே பகுதியில் ஆடுகளை மேய்க்க சென்றார். அப்போது அங்கு நிலத்தில் விவசாய பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த அதே பகுதியைச் சேர்ந்த பவன்குமார், அவரது அண்ணன் ராமஜெயம் மற்றும் செல்வராஜ் ஆகியோர் அந்த சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமி செங்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் லட்சுமி வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினார். அதில் பவன்குமார், அவரது அண்ணன் ராமஜெயம் மற்றும் செல்வராஜ் ஆகிய 3 பேரும் சேர்ந்து சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து இன்ஸ்பெக்டர் லட்சுமி போக்சோ சட்டம் உட்பட 10 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து 3 பேரையும் கைது செய்தார். பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தார். ஆடு மேய்க்க சென்ற சிறுமியிடம் அண்ணன், தம்பி உட்பட 3 பேர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் தங்கி பணியாற்றி வந்த 6 பங்களாதேஷ் இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பங்களாதேஷ் நாராயண காஞ்சி பகுதியைச் சேர்ந்த 6 இளைஞர்கள் வேலை தேடி கவுகாத்தி வழியாக திருப்பூருக்கு கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக வந்துள்ளனர். பங்களாதேஷை சேர்ந்த தன்வீர், ராஜிப் தவுன், MD அஸ்லாம், MD அல் அஸ்லாம், MD ருகு அமீன் மற்றும் சோமுன் சேக் என 6 பேரும் திருப்பூரில் உள்ள தனியார் பின்னலாடை நிறுவனத்தில் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் என கூறி பணியில் சேர்ந்துள்ளனர். இந்த நிலையில் திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்திற்கு வந்த பங்களாதேஷ் இளைஞர்கள் காவல்துறையை கண்டதும் வேகமாக ஓடியதாக கூறப்படுகிறது. பின்னர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் என்பதும் திருப்பூருக்கு வேலை தேடி வந்ததும் அவர்களிடம் முறையான பாஸ்போர்ட், விசா இல்லை என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து திருப்பூர் தெற்கு காவல்துறையினர் இளைஞர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சென்னை புழல் சிறையில் அடைத்தனர். பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என போலி வர்த்தக செயலி மூலம் ஆள்மாறாட்டம் செய்து 24 லட்சம் மோசடி செய்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் தனது வங்கி கணக்கை இணைத்து பல தவணைகளாக பங்கு சந்தைகளில் சுமார் 24 லட்சம் வரை பணத்தை முதலீடு செய்துள்ளார். இந்நிலையில் 10 லட்சம் கட்டினால் மட்டுமே மொத்த பணமும் கிடைக்கும் என அவருக்கு குறுந்தகவல் வந்துள்ளது.
இதனால் அதிர்ச்சியடைந்த ராஜேஷ் திருப்பூர் மாவட்ட சைபர் கிரைமில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டதில் அப்துல் காதர் ஜெயிலானி, திண்டுக்கல் மாவட்டம் நெய்க்காரப்பட்டியை சேர்ந்த மைதீன் பாஷா இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் பண மோசடி செய்தது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவர்கள் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வேலூர் மாவட்டத்தில் 4வது முறையாக நடைபெற்ற உயர்வுக்கு படி நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தொடங்கி வைத்தார். வேலூரில் உள்ள ஊரிசு கல்லூரியில் உயர்வுக்கு படி என்ற 12ஆம் வகுப்புடன் இடைநின்ற மாணவர்களை மீண்டும் கல்லூரியில் சேர்க்கும் நிகழ்ச்சியானது மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடந்தது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மேயர், துணை மேயர், முதன்மை கல்வி அலுவலர் உள்ளிட்டோர் பங்கேற்று மாணவ மாணவிகளின் கல்லூரி சேர்க்கைக்கான ஆணைகளை வழங்கினர். இவ்விழாவில் பேசிய மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, உயர்வுக்கு படி நிகழ்ச்சி மூலம் 12ஆம் வகுப்புடன் நின்ற மாணவர்கள் உயர்கல்வி பெற முடியும் எனவும், மேலும் இந்த உயர்வுக்கு படி நிகழ்ச்சியை அடுத்த கட்டமாக வட்டார அளவிலும் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை இன்று சவரனுக்கு ஒரே நாளில் 480 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. சர்வதேச பொருளாதார அடிப்படையில் தினசரி தங்கம் விலையில் மாற்றம் ஏற்படுகிறது. அதன்படி சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று ஒரே நாளில் 480 ரூபாய் உயர்ந்து 56,480 ரூபாய்க்கும், கிராமுக்கு 60 ரூபாய் உயர்ந்து 7,060 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் அதிகரித்து 101 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 3000 ரூபாய் அதிகரித்து 1,00,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் நகைப்பிரியர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். பரிசு பொருள் பெற்ற வழக்கில் சிங்கப்பூர் முன்னாள் அமைச்சரும் இந்திய வம்சாவளியுமான ஈஸ்வரனை குற்றவாளி என அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஈஸ்வரன் தனது பதவி காலத்தில் 4,03,000 சிங்கப்பூர் டாலர் மதிப்பிலான பரிசு பொருள் பெற்றதாகவும், வழக்கு விசாரணைக்கு இடையூறு ஏற்படுத்தியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டதாக தெரிகிறது. இதனால் அவரை குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஈஸ்வரனுக்கு அதிகபட்சம் 7 மாதம் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது. சிங்கப்பூரில் கடந்த அரை நூற்றாண்டில் அமைச்சர் ஒருவர் ஊழல் புகாரில் சிக்குவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பவள விழாவை கொள்கை கூட்டணியுடன் கொண்டாடுவோம், தொண்டர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மடல். பாரா ஒலிம்பிக்கில் பதக்கங்கள் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு 5 கோடி காசோலைகளை வழங்கி வாழ்த்தினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும், மதிமுக உயர்நிலை குழு கூட்டத்தில் தீர்மானம். ஜம்மு காஷ்மீரில் 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. நீட் தேர்வு மோசடிகளை தடுக்க அமைக்கப்பட்ட குழு அறிக்கை தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரி உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு மனு. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி, இன்று இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.